அன்பர்களே வணக்கம். நம்மிடம் பொருள் உள்ள போதே மற்ற ஏழைகளுக்கு கொடுத்து உதவாமல் அந்த செல்வத்தை மண்ணில் புதைத்து மறைத்து வைத்திருப்போமானால் ஒரு நாள் அதை கள்வன் எடுத்து சென்று விடும். அருணகிரிநாதர் தொடுக்கின்ற அந்த பாமாலை கந்தர் அலங்காரத்தின் பாடல் 53 நமக்கு சொல்லுகிறது. கந்தர் அலங்காரம் பாடல் 53. வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடிக் கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிளேசித்து வாழ்நாளை வீணாக்குமாய்ப்பவரே என்று பாடுகிறார். அன்பர்களே, நல்ல வழியில் சம்பாதித்து நம்மிடம் மிகுந்த பொருள்கள் உள்ளபொழுதே அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவுதல் சிறந்த தர்மம். அப்படி இல்லாமல் தவறான முறையிலே பணத்தை சம்பாதித்தோ பொருளை ஈட்டியோ முருகனிடம் கசிந்து உருகாமல் செய்த தவற்றுக்கு வருந்தாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்காமல் மறைத்து புதைத்து வைத்தால் ஒரு நாள் கள்வன் அதை எடுத்து சென்று விடுவான். அப்போது உங்கள் மனம் ஏக்கமுறும், உடல் மெலிந்து போகும், வாழ்நாள் வீணாகும். ஆக தவறான முறையில் செல்வம் சேர்ப்பது தவறு. அப்படியே சேர்த்துவிட்டால் தவற்றை உணர்ந்து முருகனிடம் கசிந்து உருகி மன்றாடி அந்த செல்வத்தை மண்ணிலே புதைக்காமல் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதாக இந்த பாடல் அமைகிறது. மனம் திருந்த வேண்டி அன்பர்களுக்காக அருணகிரிநாதர் மிகுந்த பரிவோடு இந்த பாடலை நமக்கு பதிவு செய்து உள்ளார். அன்பர்களே, அருணகிரிநாதர் தவறான முறையில் பணம் சம்பாதித்தாலும் முருகனிடம் மனம் கசிந்து உருகி அதை அடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லவில்லை. தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். தர்மம் தவறி பணம் பொருளை ஈட்டுகின்ற பொழுது அந்த செய்த தவற்றை உணர்ந்து முருகனிடம் மனம் கசிந்து உருகி மீண்டும் அந்த தவற்றை செய்யாமல் அப்படி கிடைத்த அந்த செல்வத்தை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள். மீண்டும் அந்த தவற்றை செய்யாமல் நிற்பதற்கு இறைவனை பிரார்த்தியுங்கள் என்பதாகத்தான் நமக்கு சொல்லியிருக்கின்றார். மீண்டும் ஒருமுறை அந்த பாடலை பாடி மகிழ்வோம் வாருங்கள். வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் பாடிக் கசிந்து உள்ளபோதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடிக்கிளேசித்து வாழ்நாளை வீணாக்குமாய்பவரே என்று சொல்கிறார் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகா. அரோகரா.